அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்வு. எங்க அப்பா விட்டுனது நாங்க ஒரு 600-700 காய் நான் 1000 கொடுத்து வாங்கிட்டு வந்து சிறுசு கீர்த்தி பெருசு. இது வந்து லெப்பக்குடியில இருந்து நாங்க வாங்கி எந்த சைஸ் போட்டாலும் இது பொங்கல் அன்னைக்கு இந்த பாரம்பரியமான ஒரு விளையாட்டு தேங்காய் உடைத்தல் போட்டி எத்தனை வருஷமாக நடந்துட்டு இருக்கு? நீங்கள் எத்தனை வயசுலேருந்து விளையாடிட்டு இருக்கீங்க? 19 வயசுல ஆரம்பிச்சு. 19 வயசுல ஆரம்பிச்சது. அதாவது உங்கள் மரத்தில் உள்ள காய் தானா இல்லைன்னா முன்னாலெல்லாம் வாங்கி இருக்கணும். இப்போ அதில் இருந்து நாங்கள் கண்ணை வச்சிருக்கோம். அதில் இருந்து கண்ணை எங்கள் மரத்துலேருந்து எடுத்து எங்கள் ஒன்று ரெண்டு வாங்கிவிடுவோம். உங்கள் ஊர்லலாம் இப்போ நீங்கள் விளையாண்டமா இப்போ நீங்கள் உங்கள் வயசில் விளையாண்ட வயசு இப்போ உள்ள பசங்க விளையாடுறாங்களா? பிள்ளைகள் எங்கள் அப்பா விட்டுனது நாங்கள் இப்போ நீங்கள் அதே மாதிரி உங்கள் இப்போ உள்ள ஏஜ் பசங்க விட்டுறாங்களான்னு கேட்குறேன். இதுக்கு அடுத்தாலும் விட்டுறாங்க. எங்கள் பையங்க இப்போ விட்டுன்னு ஆசைப்படுறாங்க. விட்டுன்னு ஆசைப்படுறாங்க. அப்படிதான் ஆசைப்படுறாங்க. சரி, அதான் பார்த்து வாங்குறேன். ஓகேண்ணா, பொங்கல் வாழ்த்துக்கள். அண்ணாச்சி, உங்க பேர் என்ன? என் பேர் தவமணி. தவமணி. எந்த ஊரு? மாவடி. மாவடி. எத்தனை வருஷமா ஏட்டு தேக்கா நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க? 15 வயசுல இருந்து இந்த சர்வீஸ் இருக்கு. இந்த பொங்கல் விளையாடுவோம். ஏட்டு தேக்கா வருஷம் வருஷம் விளையாண்டுருவீங்க. எங்க அப்பா காலத்துல அந்த பழக்கத்துல இருக்கும். சரி, விளையாடிட்டு இருக்கோம். உங்க ஊர் மக்கள் எல்லாம் அந்த சுட்டு வட்டாரம் ஃபுல்லா எல்லா இடம் போய் விளையாடுவாங்களா? நிறைய விளையாடுவாங்க. இப்போதைக்கு நாங்க வந்து இப்போ மிஞ்சிக்கு கம்மியா தான் ஆயிருக்கு. ஆனா நாங்க வந்து அந்த மரங்களை ஒண்ணுன்னா வாங்கி வச்சு நாங்களே மரமாக்கிக்கிட்டோம். சரி, இப்போ உங்க கையில இருக்கக்கூடிய தேங்காய் சின்ன சைஸா தானே இருக்கு. ஆமா. இது வந்து பெரிய சைஸ் தேங்காய் உடைக்குமா இல்லன்னா எந்த சைஸ் போட்டாலும் இது உடைக்கும். இப்போ 5 காய் பெரிய காய் இது உடைச்சிருக்கு. பெரிய காய் உடைச்சிருக்கு. இன்னும் எந்த காய் போட்டாலும் உடைக்கும். இப்போ தேங்காயில வந்து பெரிய காய் தான் சின்ன காய் தான் உடைக்கிற அப்படின்னு கிடையாது. அப்படி கிடையாது. காய் வந்து அதோடைய பலன் அந்த தேங்காயுடைய சிரட்டை தின்னு இருக்கணும். அவன் வந்து தூண்டு எடுக்க முடியாம இருக்கணும். கீரி எடுக்க முடியாம இருக்கணும். சரி, அது அந்த மாதிரி காய் இருந்தாலும் உடைக்க முடியாது. அந்த மாதிரி காய் தான் பெருசு. இது வந்து லெப்பக்குடியில இருந்து நாங்க வாங்கிட்டு வந்தது மரம். அதுல இருந்த கண்ணை நாங்க எடுத்து வச்சு உருவானது எங்க வீட்டு மின்னனுக்கு எங்க வீட்டு வாசல்ல நாங்க வச்சிருக்கோம். அதாவது இந்த காய் வந்து ஏட்டுக்கு மட்டும் தான் பயன்படுத்தீங்களா இல்ல வியாபாரத்துக்கு வெளியே? நாங்க மற்ற நேரங்கள்ல கறிக்கு போயிரும், வெட்டி வியாபாரம் பண்ணுவோம், நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிடுவோம். பொங்கலுக்குன்னா நம்ம ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நாங்க அந்த மரத்துல காய் வெட்ட மாட்டோம். 6 மாசத்துக்கு முன்னாடி அதை வெட்டாம போட்டுருவோம். ஆடி மாசத்துல இருந்து நம்ம போட்டுருவோம். அந்த காயை நம்ம வெட்டி நம்ம கிடக்கிட்டு அப்படி வெயிட் பண்ணி வெட்டினாலும் அதை பக்குவப்படுத்திக்கணும். நாங்க பக்குவப்படுத்துறதுக்கு வேற என்னெல்லாம் எத்தனை நாள் வைப்பீங்க? நெட்டில இருந்து உரிச்சு வைப்பீங்களா? இப்போ 6 மாசம் போது உங்களுக்கு 6 மாசத்துல தேங்காய் முளைச்சிரும். வெட்டி 6 மாசத்துல தேங்காய் வந்து முளைச்சிரும். 5ஆவது மாசம் 6ஆவது மாசம் முளைச்சிரும். நாங்க அந்த அளவுக்கு வைக்க மாட்டோம். புரட்டாசி மாசம் வெட்டினோம்னா அது உடனே நினைச்சுவோம், பக்குவப்படுத்தி மண்ணுக்குள்ள தோண்டி அதை பக்குவப்படுத்திடுவோம். அதாவது நெட்டில இருந்து உரிச்சு வைப்பீங்களா இல்ல அப்படியே வைப்போம்? நெட்டியோட வைப்போம். நெட்டியோட வச்சிருக்கீங்க. வச்சிருக்கோம். அது அப்படியே வச்ச உடனே அது அந்த பக்குவம் பாராம அப்படியே ஈரத்திலே வைப்போம். மண்ணு வந்து ஈரமாவே இருக்கணும். டெய்லி தண்ணி ஈரமா இருந்துட்டே இருக்கும். ஈரம் காயாம ஒரு வாரத்துக்கு ஒரு நேரம் நனைஞ்சிருந்தா போதும். அந்த மண்ணு குளிர்ந்திருந்தா அந்த நெட்டி வந்து சிரட்டி தேங்காய் வந்து பிடி விடாது. அதனால பாடம் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் வந்து இப்போ கண்ணு நீங்க இது பண்றீங்களா? ஆமா. இந்த சைடா விடுவாங்களா இல்லைன்னா இப்படிதான் விடுவாங்களா? இது வந்து சில காய்கள் வந்து இந்த சைடு சிரட்டை இருக்கும். சில காய்க்கு கண் பக்கம் சிரட்டை இருக்கும். இது கண் பக்கம் தான் சிரட்டை. இந்த பக்கம் வந்து சிரட்டைக்கு மெலிசா இருக்கும். இந்த சைடு அடி விழுந்துச்சுன்னா உடைஞ்சிரும். அதனால இது பாதிக்கு கீழே விழுந்தா இது ஆகாது. சரி சரி. இது உடைச்ச காய். இந்த காய் உடைச்சது. சரி சரி. அதாவது இந்த சைடு இப்போ வந்து சிரட்டை வந்து தடிசா இருக்கு. இந்த சைடு இந்த பக்கம் கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கு. ஆமா ஆமா. ஒரு சைடு வந்து இந்த காயோட அளவு இன்னும் இருக்கு. அப்போ வந்து உள்ள பார்த்தா தேங்காய் சின்னதுதான், சிரட்டை சைஸ் தான் அதிகமா இருக்கு. மூர்த்தி சிறுசு, கீர்த்தி பெருசு. மூர்த்தி கீர்த்தினா நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும்.
அந்த மாதிரி நல்ல காய்கள் நாங்கள் ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு ஊரில் வாங்கி பக்குவப்படுத்திருக்கோம். முன்னாடி வந்து எங்க மாமா எங்க அப்பா எல்லாம் போய் நாகர்கோவில் போய் பைசா ஒரு காய்க்கு 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து விட்டுவாங்க. ஆனா இப்போ உள்ள காலத்துல எங்க அப்பா எங்க மரத்தை வச்சு இப்போ உருவாக்கி இப்போ நீங்களே அந்த மரத்தை வச்சு நாங்களே வச்சிருக்கோம். வீட்டில் உள்ள மரத்தை நாங்களே வச்சு 4-5 பேர் குடும்பத்துல தென்னை மரத்தை வளர்த்து உருவாக்கி அதுல இருந்து பறிச்சு வர்ற மாதிரி நல்லா வளர்த்து. எங்க கணிப்பு எப்படின்னா நாங்கள் விளையாடிட்டோம், வாங்கி விளையாடிட்டோம். எங்க காலத்துக்கு பின்னாலே எங்க பிள்ளைகள் வாங்க வெளியே போகக்கூடாது. அந்த மரத்தை வந்து நம்ம உருவாக்கி அதில் விளையாடணும். அந்த ஒரு ஏம் மனசுல வந்து நாங்க வச்சு எங்க தோப்புலேயே உருவாக்கிட்டோம். சரி சரி. இப்போ நாங்கள் உருவாக்கின நிறைய மரங்கள் இருக்கு. அதில் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்தோம். எத்தனை தேங்காய் கொண்டு வந்தீங்க உங்கள் ஊர் சார்பா? யாரு நான் ஒரு 300 காய் கொண்டு வந்தேன். இப்போ எத்தனை காய் நீங்கள் வந்து வின் பண்ணி கொண்டு போறீங்க? ஒரு 600-700 காய் நான் 600-700 காய் ஜெயிச்சிட்டீங்க. ஊர் சார்பா மொத்தத்தில் எல்லாருமே வந்து தேங்காய் கொண்டு வந்து அப்படியே பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய். அதாவது ஜெயிக்கிற நாங்கள் கண்டுக்க மாட்டோம், நிறைய அடிச்சிட்டோமே அப்படி அந்த பெருமை எங்களுக்கு கிடையாது. ஜாலியாக விளையாடணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிற சரி சரி. அதாவது தமிழர் திருநாள், எல்லாரும் தமிழர்கள் நல்லா சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். அப்படியே இன்னும் நிறைய பேர் தென்னைகளை வச்சு உருவாக்கணும். தென்னைகளை உருவாக்கணும். தென்னைகள் நிறைய அனைவருக்கும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்வு. ஹாப்பி பொங்கல்.